வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஆனந்தன். சுகாதார ஆய்வாளர் தட்சிணாமூர்த்தி அதிகார துஷ்பிரயோகம் செய்து வருவதாக வாலாஜ வியாபாரிகளின் சங்கத்தினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வாலாஜப்பேட்டை அரசு மருத்துவமனை அருகே இருசக்கர வாகன விற்பனை செய்து வரும் அருண்குமார் என்பவரின் கடை முன் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கொட்டிய சம்பவம் வியாபாரிகளின் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றதாகவும் வழக்கம்போல் கடையை திறக்கச் சென்ற அருண்குமார் கடையின் முன் பெருமளவு குப்பைகள் கொட்டப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். பின்னர் சிசிடிவி காட்சிகளை பார்த்ததில் இது வாலாஜா நகராட்சி சுகாதார ஆய்வாளர் தட்சிணாமூர்த்தி உத்தரவின் பேரில் பணியாளர்கள் செய்தது என தெரியவந்தது. அருண்குமார் உடனடியாக இந்த விவரத்தை வாலாஜா வியாபாரிகள் சங்க தலைவர் முருகனிடம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் சம்பவ இடத்திற்கு சென்று நகராட்சி அலுவலகத்தில் சுகாதார ஆய்வாளர் தட்சிணாமூர்த்தியிடம் விளக்கம் கேட்டுள்ளார். அதற்கு பதிலளித்த அவர், நான் தான் கொட்டச் சொன்னேன், உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள், கமிஷனரிடம் போய் கேளுங்கள், போய் கலெக்டரிடம் சொல்லுங்கள், பரவாயில்லை என அதிகார தோரணையுடன் பதிலளித்ததாக கூறப்படுகிறது. சங்க நிர்வாகிகள் இதை கண்டும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒரு அரசு பணியாளர் இப்படி பேசுவது ஏற்க முடியாதது. இதுபோன்ற நடவடிக்கைகளை வியாபாரிகள் மத்தியில் நம்பிக்கையும் மதிப்பையும் பாதிக்கின்றன என அவர்கள் தெரிவித்தனர். மேலும் தட்சிணாமூர்த்தி வாலாஜா நகரில் பல்வேறு கடைக்காரர்களுக்கு இடையூறு விளைவித்து வருகிறார் என்றும் சில சாலையோர கடைக்காரர்களிடம் வாரந்தோறும் பணம் கேட்டு அச்சுறுத்துவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வியாபாரிகள் சங்கம் இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கடந்த 12ஆம் தேதி மனு கொடுத்துள்ளனர். மேலும் நகராட்சி கமிஷனர் கவனத்திற்கு கொண்டு சென்று தட்சிணாமூர்த்தியின் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.